ஸ்தானம். அதில் பதம்னா உயர்ந்த ஸ்தானம், பரமபதம்னா மிகவும் உயர்ந்ததான ஸ்தானம், அதை விட இன்னொரு ஸ்தானங்கிறது கிடையாது. அதனால் பரமபதம்னு சொல்கிறது. அதில் எந்த இடத்துக்கு போனால் நாம் திருப்பி வர வேண்டாமோ, அதனால தான் பாஷ்யக்காரர் புனராவர்த்தி இல்லாத ஒரு வைகுண்டம்னு சாதித்தார். நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததேன்னு சாதித்தார். எந்த ஆழ்வார்கள்லாம் விண்ணுலகம்னு சொல்லி வானுலகம்னு சொல்லி மாகமாநிலம்னு சொல்லி தெளிவிசும்புன்னு சொல்லி திருநாடுன்னு சொல்லி விண்ணாட்டுக்கு உச்சமதாம் வீடுன்னு சொல்லி பலவாறாக ஆழ்வார்கள் எந்த ஒரு இடத்த போற்றுகிறார்களோ அந்த இடத்துக்கு சீவைகுண்டம்னு பேர், பரமபதம்னு. அந்த பரமபதத்தில் அந்த பரமபதத்தை அடைய வேண்டியதுக்கு ஒரு படிகள் இருக்குது. நம்முடைய சுவாமி தேசிகன் படிகள் காண்பிச்சு கொடுக்குறார். அந்த படிகளை நாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியன் மூலமாக தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியன் மூலமாக எப்படிப்பட்டதான ஆச்சாரியனாக இருக்கணும் அப்படின்னா பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் உள்ளதான ஆச்சாரியனாக இருக்கணும். நம்முடைய சம்பிரதாயம் ஸ்ரீமத் ஆண்டவனோ ஸ்ரீமத் ஐஷிங்கரோ பரகாலமட சுவாமியோ எந்த ஆச்சாரியனாக இருந்தாலும் அவளுக்கு மூலத்தை பார்த்தேன்னா பெருமாளிடத்திலேருந்து கண்டினியூவேஷனாக வரக்கூடிய ஒரு பரம்பரையாக இருக்கும். அதனால தான் பொது தனியன்னு ஆரம்பிக்கும் பொழுதே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாமூ அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராமூ. லக்ஷ்மிநாதனிடத்திலேருந்து ஆரம்பித்ததான சம்பிரதாயம். நாத யாமுன மத்தியமாம், ஸ்ரீமன் நாதமுனிகள் என்ன, யாமுன முனிகள் என்ன, ஸ்ரீமத் ராமானுஜ முனிகள் என்னன்னு அவாவடியால் இன்னி இருக்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய ஆச்சாரியால் வரைக்கும் நம்ம நமஸ்கரிக்கலாம் போலே, அவளை தியானம் பண்ணலாம் போலே அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு அந்த பொது தனியனில் அனுசந்திக்கலாம் மாதிரி நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கா. அப்படி பெருமாளிடத்திலேருந்து வரணும். கீழிருந்து போகும்பொழுது ஆரோகணம் அவரோகணம் ரெண்டு கிரமம் உண்டு. ஆரோகணம் அப்படிங்கிறது மேலேருந்து வருது, அவரோகணம்னு கீழிருந்து போகிறது. கீழிருந்து போனாலும் என்னுடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் பிராச்சாரியன் அப்படின்னு சொல்லிகிட்டே போகும் பொழுது பிரதமமான ஆச்சாரியன் யாராக இருப்பார்னா பெருமாளாக இருப்பார். குருப்யா தத்குருப்யஸ்ச நமோ வாகமதீமகே விரணீமகே ச தத்ராத்யௌ தம்பதி ஜகதாம்பதி. குருப்யா தத்குருப்யஸ்ச என்னுடைய ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன், நமோவாகம தீமகே விரணீமகே ச தத்ராத்யௌ தம்பதி. ரெண்டு பேர் நமக்கு உத்தேசியம். பெருமாளும் பிராட்டியுமே உத்தேசியம். அதனால் மிதுனமே உத்தேசியம்னு வியாக்கியானத்தில் எடுக்கிறார். அதனால் தம்பதி ஜெகதாம்பதி, அந்த தம்பதியாக இருக்கிறவாள் இடத்துல போய் சேர்றதுன்னு. அப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தோடு நம்ம இருந்தால்தான் பெருமாள் நமக்கு அனுகிரகிப்பார். அந்த அப்படிப்பட்டதான உயர்ந்ததான பெருமாளை அடையக்கூடியது எப்படி அடையணும் அப்படிங்கிறது தான் இங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சோபானம் அப்படின்னா படிக்கட்டுகள்னு அர்த்தம். 9 விதமான படிக்கட்டுகளை நமக்கு சுவாமி தேசிகன் அற்புதமாக அனுகிரகம் பண்ணுறார். இந்த படிக்கட்டுகள் என்னென்னா, முதல்ல விவேகம், அதுக்கப்புறமா நிர்வேதம், 3வது விரக்தி, 4வது பீதி, 5வது பிரசாதனம், 6வது உத்கிரமணம், 7வது அச்சிராதி, 8வது திவ்ய தேச பிராப்தி, 9வது பராப்தி அப்படின்னு இருக்கு. இன்னும் ஒன்றும் புரியலையே, 9 படிக்கட்டுகள் இருக்கே சம்ஸ்கிருதத்தில் இருக்கேன்னா அது முதல்ல அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். முதல்ல விவேகம் அப்படின்னா தெளிவான ஞானம், அதாவது சஞ்சலமில்லாத ஞானம். நம்ம எந்த தெய்வத்தை சேவிக்கிறது, யார் நமக்கு பரம்பொருள், அதை யார் நமக்கு சொல்லுவா, அதுக்கு எங்கே பிரமாணம் இருக்குது அப்படின்னெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறத விட நம்முடைய ஆச்சாரியால் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். யார் நமக்கு பரதெய்வம், யாரை நம்ம உபாசிக்கணும், யாரிடத்துல உபாய அனுஷ்டானம் செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவா யாருன்னா ஆச்சாரியா. தெளிவான ஞானம் பெறுதல் அப்படிங்கிறதே விவேகம்னு அர்த்தம். முதல்ல அந்தந்த பதத்துக்கு உள்ள அர்த்தத்தை சொல்லிவிடுறேன், அதுக்கப்புறமா அதை விவரித்து அடுத்த தடவை வரைச்சி அதை விவரித்து சொல்கிறேன். 2வது நிர்வேதம். நிர்வேதம்னா தமிழில் மனம் தளர்தல்.
இப்படி பண்ணிட்டோமே, இத்தனை காலத்தில் இப்படி வீணாக்கி